ஹாய். ஜென்ரல் இங்கிலீஷ் பார்ட் பியில் பார்த்தீங்க அப்படின்னா போயம் அண்ட் ஆத்தர்ஸை வந்து எப்படி நம்ம ஈஸியாக வந்து படிக்கலாம் அப்படின்றதுக்கான சின்ன ஒரு ஷார்ட்கட்ஸ் தான் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி 10th வந்து போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். இப்போ வந்து நம்ம 9th ஸ்டாண்டர்ட் போகலாம். ஸோ 9th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 6 கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம். ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங், அந்த போயத்துக்கு வந்து ஆத்தர் பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஃப்ரோஸ்ட். ஸோ இங்கே வந்து ஸ்னோயி அப்படின்றது வந்து ஃப்ரோஸ்ட்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சு படிச்சுக்கலாம். ஸோ அடுத்து பாய்சன் ட்ரீ, வில்லியம் பிளேக். ஸோ நான் எப்படி படிச்சிருக்கேன்னா, பாய்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக பாய்சன் அப்படின்னா ரேட் பாய்சன்றது ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ ரேட் பாய்சன் வந்து சாப்பிட்டா வந்து பிளேக் நோய் வரும் இல்லையா? ஸோ அதை வந்து பிளேக் அப்படின்றது கூட நான் மேட்ச் பண்ணி நான் அப்படி தான் படிச்சிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருந்தால் படிங்க, இல்லைனா வேறு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ஆன் கில்லிங் அ ட்ரீ, இதோடைய ஆத்தர் பார்த்தீங்க அப்படின்னா கிவி பட்டேல். ஸோ ஒரு மரத்தை நம்ம வந்து வெட்டினதுக்கப்புறம் அதில் இருக்க பட்டையெல்லாம் உரியும் இல்லையா? ஸோ இந்த பட்டையில் வந்து பட்டைன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஸோ அடுத்து த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த கதையிலே இருக்கும். ஒரு ஸ்பைடர் கிட்டத்தட்ட ஒரு பேய் பிசாசு பூதம் கணக்காக அதில் பயங்கரமாக வந்து எக்ஸாஜரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் பூதம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது எல்லாரையும் வந்து அந்த ஃப்ளையை வந்து அது வலையில் சிக்க வச்சு கொண்டோம் இல்லையா? அது ஒரு பெரிய பூதம் அப்படின்ற மாதிரி. ஸோ ரிவர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் ரோல் அப்படின்றது ஞாபகம் வச்சுருக்கேன். ஸோ ரிவர் எப்போவுமே வந்து அப்படியே கரைபுரண்டு ஓடிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கோமட் அப்படின்றது வந்து ரொம்ப சின்னமாக இருக்கும், லிட்டில். ஸோ நார்மல் டேஸில் அது ஒரு லிட்டிலாக இருக்கும், சின்னமாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ், இது பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டு. ஸோ ஃபேமிலிஸ் அப்படின்னாலே வந்து உறவினர்கள் எல்லாருமே சேர்ந்து இருக்கிறது தான் ஒரு ஃபேமிலிஸ். ஸோ அதனால் வந்து எட்கர் ஆல்பர்ட் கெஸ் இதோட வந்து ஒரு ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணிடுறேன். ஸ்டாப்பிங் பை வுட் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங், ஸ்னோ ஃப்ரோஸ்ட், poison tree, Blake, poison Blake. On killing a tree, Patel. The spider and the fly, Mary Budham. The river, Caroline. The comet, Little. The stick together family, Guest. ஸோ இதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் வந்து போடுறோம். அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.